ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க ஓவுலேஷன் டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, உங்களுக்கு ஓவுலேஷன் எப்போ நடக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ஓவுலேஷன் எப்போ அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அவங்க கேலண்டர் மெத்தட் யூஸ் பண்ணியே உங்களுக்கு ஓவுலேஷன் டேட்டும் ஃபெர்டைல் விண்டோவும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கேலண்டர் மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் பீரியட்ஸ் எப்போ ஆக போகுதோ அந்த டேட்லேருந்து 14 டேஸ் மைனஸ் பண்ணால் வர டேட் தான் ஓவுலேஷன் டேட். இது வந்து ஓவுலேஷன் டேட் வச்சு நீங்கள் ஃபெர்டைல் விண்டோவும் ஃபெர்டைல் டேஸும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுவே உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த மெத்தட்ல நீங்க கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட் பீரியட் டேட் வந்து எப்போ அப்படின்றது கன்ஃபார்மா சொல்ல முடியாது இல்லையா? அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஓவுலேஷன் டேட் கால்குலேட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓவுலேஷன் டேட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு சில மெத்தட்லாம் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஓவுலேஷன் கிட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து பாடி டெம்பரேச்சர் வச்சு கண்டுபிடிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா சர்விக்கல் மியூக்கஸ், அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு கண்டுபிடிக்கிறது. இந்த மெத்தட் மூலமா உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களும் ஓவுலேஷன் எப்போ நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஓவுலேஷன் அப்படின்றது நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட். மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா 2 ஃபேஸ் இருக்கும். ஃபாலிகுலர் ஃபேஸ் ஒன்று, செகண்ட் ஃபேஸ் வந்து லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் தான் நம்மளோட கர்ப்பப்பையோட சுவரை வளர வச்சு திக்காக்கும். அதே டைம்ல ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் வந்து நம்ம ஓவரிஸ்ல இருக்க ஃபாலிகல்ஸை வளர வைக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு எக் வந்து இந்த ஹார்மோன்னால தூண்டப்பட்டு மெச்சூர் ஆகும், வளர ஆரம்பிச்சு மெச்சூர் ஆகி வெளியே வரும். இது வரைக்கும் தான் ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஓவுலேஷன். இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் பீக்ல இருக்கும்போது இந்த ஹார்மோன் வந்து எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோனை தூண்டிவிடும். எல்ஹெச் ஹார்மோன் பீக்ல இருக்கும்போது தான் அடுத்த 36 மணி நேரத்துல நமக்கு ஓவுலேஷன் அப்படின்றது நடக்கும். அதாவது ஓவரிலிருந்து மெச்சூரான எக் வந்து வெளியே வரும், வெடிச்சு வெளியே வர்றது தான் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஓவுலேஷன் முடிஞ்ச அடுத்த ஃபேஸ் வந்து லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட கருமுட்டை வந்து வெளியே வருது இல்லையா, ஓவுலேஷனுக்கு அப்புறம் அந்த எக் வந்து ஃபாலிகுலர் டியூப் வழியா, அதாவது உங்களோட அந்த டியூப் வழியா கீழே இறங்கி ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்கு வரும். ஸோ இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் வந்து பீக்ல இருக்கும்போது, ஸோ அந்த டைம்ல ப்ரொஜெஸ்டான் அப்படின்ற ஹார்மோனும் அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் தான் பிரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணும். இப்படி வெளியே வர கருமுட்டை வந்து ஃபெர்டிலைஸ் ஆகும்போது, ஸ்பெர்ம் கூட சேரும்போது அடுத்த ஸ்டெப் வந்து இம்ப்ளான்டேஷன். அதாவது ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து கர்ப்பப்பையோட சுவர்ல பதிஞ்சு வளர ஆரம்பிக்கிறது. அப்போதான் நம்ம அஃபிஷியலா ப்ரெக்னெண்டா இருப்போம். ஸோ இப்போ அந்த எக் வந்து ஸ்பெர்ம் கூட சேரல அப்படின்னா அது நெக்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு ப்ளீடிங்கா வர ரெடி ஆயிடும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு வந்து கம்மியாயிடும். இதுதான் வந்து நம்மளோட கர்ப்பப்பையோட சுவரையும் இந்த கருமுட்டையோட சேர்ந்து வெளியே வர வைக்கும், வெளியே அனுப்பி விட்டுரும். ஸோ இந்த இந்த ஹார்மோன்ல ரொம்ப முக்கியமான ஹார்மோன் நம்ம பிரெக்னென்ட் ஆகிறதுக்கும் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கும். ஸோ இப்போ ஓவுலேஷன் வந்து நீங்க இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? கேலண்டர் மெத்தட் வந்து இன்அக்யூரேட்டா இருக்கும். அதாவது அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்றது கஷ்டமா இருக்கும். இன்னொரு மெத்தட், செகண்ட் மெத்தட் என்ன எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் டெஸ்ட் வச்சு நீங்க பார்த்துக்கலாம். அதாவது ஓவுலேஷன் கிட்டில் நீங்கள் ஓவுலேஷன் கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து யூரின்ல இருக்க எல்ஹெச் ஹார்மோனை வந்து டிடெக்ட் பண்ணும். நமக்கு ஓவுலேஷனுக்கு 36 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எல்ஹெச் ஹார்மோன் பீக்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓவுலேஷன் கிட்டில் வந்து 2 கோடு காமிக்கும். அப்படி 2 கோடு காமிச்சதுன்னா அடுத்த 24ல இருந்து 36 மணி நேரத்துல நீங்க ஓவுலேஷன் ஆக போறீங்க, ஓவுலேஷன் நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். இதுவுமே வந்து ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். ஃபெர்டைல் விண்டோல நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு எந்த டைம்ல, அதாவது எந்த டேட்ல என்னையில இருந்து நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு டவுட்டா இருக்கும். ஸோ இந்த மெத்தடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா யூஸ்ஃபுல்லா இருக்காது. ரெகுலர் பீரியட்ஸா இருக்கும்போது இந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும், ஓவுலேஷன் கிட் வச்சு பார்க்கறது ஈஸியா இருக்கும். ஆனா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது நம்ம ஓவுலேஷன் கிட் வந்து டெய்லி யூஸ் பண்ணி பார்க்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி நீங்க மானிட்டர் பண்றது.
நமக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பாடி டெம்பரேச்சர் வந்து நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் தெர்மோமீட்டர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது காலையில் நீங்கள் பெட்ல இருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டெம்பரேச்சரை வந்து நோட் பண்ணணும். இப்படியே நீங்கள் நோட் பண்ணிட்டு வரணும். அந்த ஓவலேஷன் டைம்ல மட்டும், அதாவது ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். 0.5 டிகிரி ஃபேரன்ஹீட்லேருந்து 1 டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இதை மானிட்டர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஓவலேஷன் நடந்துருச்சு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் கிட் வந்து உங்களுக்கு ஓவலேஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்றத முன்னாடியே காமிக்கும். ஆனால் பாடி டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். நமக்கு என்ன வேணும், ஓவலேஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்றத நமக்கு தெரியணும். ஏன்னா கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஓவலேஷன் எப்போ நடக்குதுன்றது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சாதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாடி டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நான் என்னதான் பண்ணணும், எப்படி தான் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான மெத்தட் வந்து சர்விக்கல் மியூக்கஸ், அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறது. இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களும் வந்து இந்த மெத்தட் மூலமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு நீங்கள் ஈஸியாக எப்போ ஓவலேட் ஆக போகிறீங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஓவலேஷன் டைமில் ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும், எக் ஒயிட் மாதிரி இருக்கும். அதாவது முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி கிளியராகவும் ஸ்ட்ரெச்சியாகவும் இருக்கும். உங்களோட 2 விரலுக்கு நடுவில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெச்சியாக இருக்கும், ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்போலேருந்து நீங்கள் சேர்ந்துருக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் உங்களோட ஃபெர்டைல் விண்டோ, ஃபெர்டைல் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது, கேலண்டர் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் பாடி டெம்பரேச்சர் வச்சு கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மெத்தட் வச்சு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பீரியட்ஸை வந்து ரெகுலர் ஆக்குறது. பீரியட்ஸ் ரெகுலர் ஆக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணலாம், அதாவது ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து ஃபெர்டிலிட்டி யோகான்னு ஒன்று இருக்குது, அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக உங்களோட சைக்கிளை வந்து நீங்கள் ரெகுலர் ஆக்க முடியும். ஸோ அதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இரெகுலர் பீரியட் இருக்கும்போது நம்ம கன்சீவ் ஆகிறது, ஓவலேஷன் ட்ராக் பண்ண முடியாதனால கன்சீவ் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து ரெகுலர் ஆக்க ட்ரை பண்ணணும். ஓவலேஷனுக்கான சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் ஃபெர்டிலிட்டி யோகா, ஓவலேஷன் கால்குலேட்டர், இதுக்கான வீடியோஸ்லாம் நான் தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.